ராம்சைட்ஸ் கம்பெனிலேருந்து வரேங்க. நான் ஓகேங்க. ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த 3 டிஸ்ட்ரிக்ட் வந்து விற்பனை அதிகாரியா இருக்கிறேங்க. ஓகேங்க. நம்ம இந்த நீங்க உரங்கள்லாம் முன்னாடி பயன்படுத்துவீங்க இல்லைங்களா? ஆமாங்க. அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா இப்ப நம்ம ராம்சைட்ஸ் கம்பெனிலேருந்து இந்த வீசோ மேக்ஸ், வீசால், வீசோ விட்டுன்னு சொல்லிட்டு ப்ளஸ் வந்து வீசோ க்ரோன்னு சொல்லிட்டு திரவ வடிவிலான உரம் வந்து நம்ம ராம்சைட்ஸ் கம்பெனிலேருந்து அறிமுகப்படுத்தியிருந்தோம். சரிங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாட்ட ஆச்சுங்க. நீங்க வந்து இப்போ இந்த வருஷம் வந்து நீங்க இந்த வெங்காய பயிர்ல வந்து நீங்க உரத்துக்கு மாற்றா வந்து நீங்க இந்த வீசோ மேக்ஸ், வீசால், வீசோ விட்டு 3மே வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருக்கிற பயிருக்கும் நீங்க வந்து பயன்படுத்தி இருக்கிறீங்க. இப்போ உங்க பேர் என்னங்க மேடம்? என் பேர் பத்மாவதிங்க. பத்மாவதிங்க. நான் வந்து இங்க பொலிக்காளிபாளையம், பொலிக்காளைபாளையம், தாராவூர் ரோடு, திருப்பூர். திருப்பூர் வட்டம். திருப்பூர். சரிங்க. நீங்க இப்ப வந்து உரம் வந்து நீங்க பயன்படுத்தி இருக்கீங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து உரம் வந்து நீங்க பயன்படுத்திக்கிறீங்க. இப்ப அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா இந்த வீசோ மேக்ஸ்ன்ற திரவ வடிவிலான உரம் வந்து நீங்க பயன்படுத்துனீங்க. அது பயன்படுத்தினா உங்களுக்கு எப்படி இருந்ததுங்க ரிசல்ட்? இல்ல, ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நாங்க உரம் வந்து பாத்தீங்கன்னா 16க்கு 16, 15க்கு 15 சரிங்க. இந்த மாதிரி தான் போட்டுட்டு இருந்தோம். சரிங்க. அப்ப எந்த எங்களுக்கு உரக்கடையில ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இந்த லிக்விட் உரத்தை கொண்டு போட்டு பாருங்க அப்படின்ட்டு. அப்புறம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா 28வது நாள் இருந்து 30 நாளுக்குள்ள வந்து விசமேக்ஸ் கொடுத்தீங்க. கூடவே இந்த ஜிங்க்கும் கலந்து 2யும் கலந்து கொடுத்தோம். அப்புறம் அப்படியே கொடுத்தது பின்னாடி பாத்தீங்கன்னா பயிர் நல்லா ஊக்கமா இருந்தது, நல்லா பச்சையா இருந்தது. அப்ப அதனால மறுபடியும் நாங்க இதவே கண்டினியூ பண்றதுக்கு அவங்க கடையில ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அப்படி ரெக்கமெண்ட் பண்ணும்போது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35ல இருந்து 40 நாளுக்குள்ள சிஎன் கொடுக்க சொன்னாங்க. அப்ப அதே சிஎன் கொடுத்தோம். இந்த வீசோ விட்டுன்றது வந்து நீங்க பயன்படுத்துனீங்க இல்லைங்களா? அந்த வீசோ விட் பயன்படுத்துறப்ப பயிர் எப்படி இருந்ததுங்க? அதான் வீசோ விட் வந்து கடைசியா நாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சிஎன், அதாவது பேர் என்ன, வீசோ விட்டுங்க. வீசோ விட்டு கொடுத்த பின்னாடி நல்லா பயிர் நல்லா தண்டு ஊக்கமா இருந்தது, நல்லா இருந்தது. ஆமா, அதுல இருந்து 35 40 நாளுக்குள்ள கொடுத்தாங்க. இப்போ உங்களுக்கு உரமெல்லாம் நீங்க முன்னாடி பயன்படுத்திருக்கீங்க இல்லையா? ஆமா. இந்த உரம் பயன்படுத்துறப்ப இந்த இப்ப பயன்படுத்துறது உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்ல, பொதுவா பயிர் வந்து இப்ப இந்த லிக்விட் கொடுக்கும்போது பயிர் நல்லா வந்திருக்கு. பயிர் நல்ல கலர் காய் நல்ல கலர் வந்திருக்கு. இப்போ வந்து நீங்க வந்து இது வந்து எத்தனை நாள் ஸ்டேஜ் ஆகுதுங்க இந்த பயிர்? இந்த பயிர் வந்து இப்ப 42 நாள் ஆச்சு. இந்த பயிருக்கு நீங்க பயன்படுத்திருக்கீங்க. அது போக மஞ்சளுக்குள்ள வந்து வெங்காயம் போடுறீங்க, அது போடுறீங்க. அந்த பயிருக்கு தான் வந்து நீங்க வீசால்ன்ற திரவடியிலான உரம் கொடுத்தீங்க. நம்ம அந்த பயிரையும் பார்க்கலாங்க. இப்ப நீங்க இதெல்லாமே பயன்படுத்துனீங்க இல்லைங்களா? இந்த எந்த முறையில பயன்படுத்துனீங்க? அதாவது தண்ணியில வந்து நாங்க கலந்து அதுல இருந்து அப்படியே டியூப் போட்டு விட்டு தண்ணி பாய்ச்சும் போது விட்டு. நீங்க இதே உரம் கொடுத்தீங்கன்னா எத்தனை நாள்ல வந்து அந்த வித்தியாசம் தெரிஞ்சது? இல்ல, அது வந்து ஒரு 4 நாள் ஆகும். ஆனா இது வந்து உங்களுக்கு விட்டாவே 2 நாள்ல ஒரு எஃபெக்ட் அந்த உரம் விட்டோட எஃபெக்ட் இருக்கு. இப்ப நீங்க இதே வந்து நீங்க உரம் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நீங்க உரம் மூட்டை தூக்கிட்டு வந்து கரைக்க சொல்றதுக்கு ஒரு ஆளு நீங்க உட்கார வச்சு கரைக்க சொல்லணும். அந்த பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. இப்போ நீங்க இதை பயன்படுத்தினாலும் உங்களுக்கு இது ஈஸியா இருக்கு? எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆமா, கரெக்டான ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு கலந்து தண்ணி ஒரு லெவல்ல கரெக்டா வச்சு நாங்க தண்ணியில கலந்து விட்டுறோம். அதனால ஈஸியா இருக்கு. இப்போ இது நீங்க எத்தனை லிட்டர் பயன்படுத்துனீங்க? இந்த இப்போ நாங்க வந்து பாத்தீங்கன்னா விசமேக்ஸ் வந்து ஒரு 3 லிட்டர் பயன்படுத்தணும் ஒரு ஏக்கருக்கு. அதே மாதிரி இது வந்து 2 லிட்டர் விசோவிட் வந்து 2 லிட்டர் பயன்படுத்தணும். அடுத்தது விசால் வந்து அது ஒரு 3 லிட்டர். நம்ம அந்த மஞ்சளுக்கு பயன்படுத்தினீங்க இல்லையா? அதையும் நாம அந்த பயிரை பார்க்கலாம். நீங்க வந்து மஞ்சள்ல வந்து உள்ள வந்து ஊடுபயிரா வந்து நீங்க வெங்காயம் பயிர் போட்டுருக்கீங்க. ஆமாங்க. வெங்காயம் பயிர் போடுறப்ப இது நம்ம தோட்டத்துல வயல்ல எடுத்ததுதான் இந்த வெங்காயம். ஆமா. எத்தனை லிட்டர் பயன்படுத்தினீங்க? எந்த முறையில பயன்படுத்தினீங்க? அதாவது 28 நாள்ல எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி 28 நாள்ல இருந்து 30 நாளுக்குள்ள வந்து மேக்ஸிமம் ஜிங்க் கொடுத்தோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி 35ல இருந்து 40 நாளுக்குள்ள வந்து விசோவிட் கொடுத்தோம். அப்புறம் 45 நாள்ல இருந்து 50 நாளுக்குள்ள வந்து விசால் கொடுத்தோம். பொட்டாஸ் லிக்விடுங்க. நீங்க பொட்டாஸ் தான் எப்பவுமே போடுவீங்க. ஆமா, எப்பவுமே வந்து உரம் மூட்டை எடுத்து வந்தா போடுவீங்க. இந்த இடம் வந்து இதைத்தான் நீங்க கொடுத்தீங்க. உரமே நீங்க கொடுக்கவே இல்லை. கொடுக்கல. காய் எந்த அளவுக்கு வந்து நீங்களே சொல்லிருந்தீங்க, இந்த அளவு நல்லா கெட்டி. ஆமா, காய் நல்லா கெட்டியா இருக்கு, நல்ல கலரா இருக்கு. நாங்க அதே மாதிரி ஈல்டு எக்ஸ்பெக்ட் பண்றோம். நல்லா வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். இது பாத்தீங்கன்னா மஞ்சள்ல வந்து உடுபயிரா வந்து நம்மளோட வீசால் வந்து வெங்காய பயிரில் வந்து பயன்படுத்தி இருந்தாங்க ஊடுபயிரா. அதுல வந்து காய் பாருங்க நல்லா கலரு, நல்லா உருட்டு, நல்லா கெட்டித்தன்மை, நல்லா கை தூக்குனாவே கிட்டத்தட்ட ஒரு வெயிட் நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி கீழே எல்லாம் இப்பதான் அரிஞ்சு போட்டுருக்காங்க. காய் பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு. நல்ல வீசால் பயன்படுத்துறதுல நல்ல காயெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு.
ஸோ எல்லாத்துக்கும் சொல்லுங்க மேடம். இப்போ நீங்க நிறையா நம்ம வீசோ மேக்ஸ், வீசால், வீசோ விட் இது எல்லாமே பயன்படுத்தியிருக்கிறீங்க. இன்னும் அது போக நம்மள்ட்டயும் வந்து ஆல்வின் ஒன்றுன்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் இருக்கு. சில ஜிங்க் ப்ளஸ் பாஸ்பரஸ் இருக்கு. ட்ரைப்ளூம் புதுசா சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட் வந்திருக்கு. அது நீங்க பயன்படுத்தி பாருங்க. ரிசல்ட் நல்லா இருக்கும். சரிங்க. நாங்க எல்லாமுக்குமே அது பயன்படுத்தலான்ட்டு இருக்கோம். சரிங்க. இப்ப நீ அடுத்தது மஞ்சள் வெங்காயம், போட்டிருக்கீங்க. தக்காளி, மிளகாய் தக்காளி அதே மாதிரி மிளகாய் எல்லாமே போட்டு இருக்கக்கூடிய மஞ்சள் பயிர் எல்லாமே நாங்க நம்ம இதை யூஸ் எல்லாத்துக்குமே நீங்க பண்ணலாம்னு வந்து இருக்கோம். உரத்துக்கு மாற்றா வந்து நீங்க தாராளமா வந்து இந்த வீசால் ஆகட்டும், வீசோ மேக்ஸ் ஆகட்டும், வீசோ விட் ஆகட்டும் நீங்க தாராளமா நீங்க பயன்படுத்தலாம். தேங்க்ஸ். ரொம்ப நன்றி.